சில்லுன்னு ஒரு காதல். போல ஏன் முருகா ஐயா, நானும் சாகிறேன் ஒன்னானா இந்த ஏரியாவையே கலக்கலாம்ல. பணம் பணத்தோட சேர்ந்து தானே வழக்கம். பெரியவங்க முடிவுக்கு குறுக்க பேசக்கூடாதுன்னு முருகனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆகா முடிவு பண்ணிட்டான். நாம ஒன்று சேர்றோம், கலக்குறோம். ஏடையா, உங்களுக்கே நல்லா தெரியும்ல, கெட்டது எது நடந்தாலும் அந்த இடத்த உடனே சுத்தம் பண்ண சொல்லுவேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மிஸ்டர், உன் பேர் என்ன சொன்ன? அவசியம் இல்லாத பேரை தெரிஞ்ச என்ன ஆக போகுது? கெட் அவுட். இந்த ஆளை வெளியே போக சொல்லிட்டு இந்த இடத்த கிளீன் பண்ண சொல்லு. போகலன்னா கவர்மெண்ட் ஆபீசரை டியூட்டி செய்ய விடாம தடுத்தாருன்னு இவரை பிடிச்சி உள்ள போடுங்க. பாம்பு சூரியனை விழுங்குனதுனாலதான் கிரகணம் வந்துச்சுன்னு சின்ன வயசுல சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியும்னு நினைக்கிறேன். நான் நாக பாம்பு. நான் எவ்வளவு பவர்ஃபுல்லுன்னு கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுக்குவீங்க. தம்பி, உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். வரேன் தம்பி. அந்த கேஸ் எப்படியாவது முடிக்கணும்னு. ஆமா ஆமா, எடுத்துக்கிட்டே இருக்கு. நாங்கண்ணே வணக்கம்ண்ணே, எப்படிண்ணே இருக்கீங்க? உங்களுக்கு என்னண்ணே, நீங்க எப்பவுமே நல்லா இருப்பீங்க. ஏன்னா உங்க செல்வாக்கு அப்படி. நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணேனே, ஆனா லைன் தான் கிடைக்கவே இல்லை. உத்தமா, சும்மா பிட்ட போடாத. எதுக்காக ஃபோன் பண்ண? விஷயத்த சொல்லு. அண்ணே, நலிஞ்சு போனவங்களுக்கு நாங்கள் உங்க நினைப்பு தானே வரும், அதுக்கு தானே ஃபோன் பண்ணேன். அது வேற ஒன்றும் இல்லைண்ணே, என்னோட 2வது பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்கேன். அதுக்கு கொஞ்சம் பணம் வேணும், அவ்வளவு தானே. அண்ணன் தான் கொடுத்து உதவணும், வழக்கம் போலதான். அண்ணே, நாகண்ணே, நான் இப்ப செம்ம டென்ஷன்ல இருக்கேன். அப்புறம் பார்க்கலாம், போன வை. அண்ணே அண்ணே, என்னங்க, நீங்க யார்கிட்டயோ பணம் கேட்டிருந்தீங்களே, தரேன்னு சொல்லிட்டாங்களா? நானா? பணமா? ஐயோ ஐயோ, சரியா போச்சு போ. இந்தாங்க, டீ சாப்பிடுங்க. நீங்க பணம் விஷயமா யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்தீங்களே, அதை வச்சு கேட்டேங்க. நமக்கும் இப்போ பணம் தேவை இருக்குல்ல. ஏய், அதுவா? அவன் என் ஃப்ரெண்டு தான். அவனோட பணத்தை எதுல இன்வெஸ்ட் பண்றது தெரியாம என்னை ஐடியா சொல்ல சொன்னான். நான் என் பொண்ணு கல்யாண விஷயமா நாளைக்கு நான் வெளியூர் போறேன், இன்னைக்கு வேணா மீட் பண்ணிக்கலாம்னு நான் கேட்டேன். அவன் வெளியூர்ல இருக்கானா, நாளைக்கு முடியுமான்னு அவன் கேட்டேன். சரி, நாளைக்கே மீட் பண்ணலாம்னு நான் சொல்லிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. என்னங்க நீங்க,
நாளைக்கு சம்பந்தி வீட்ல கல்யாண விஷயம் பேச போற நேரத்துல எதுக்குங்க இதெல்லாம்? ஹேய், ஹேய். இதெல்லாம் இல்லாம எப்படி கல்யாணி? இந்த மாதிரி பணம் இருக்கிறவங்களுக்கு நாம உதவலன்னா எப்படி? இந்த உத்தம ஜமீன்தார்கிட்ட கேட்டா நல்லா இருக்கணும்னு எல்லாரும் வந்து கேக்குறாங்க. நாளைக்கு அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டா போச்சு. ஏய் கயல், நில்றி. எங்க ஊரை சுத்திட்டு வர? நான் எங்கேயும் போகல, மோனி வீட்ல இருந்து தான் வரேன். அவளுக்கு கணக்குல டவுட்டா, அதான் கிளியர் பண்ணிட்டு வரேன். அதுக்காக ஏன் நீ கல்யாணி? ஜமீன் குடும்பம்ங்கிறத ஏன் பொண்ணுதான் சரியா நிரூபிச்சுட்டு வர. பாரு, யாருக்கோ ஒண்ணுனாலும் என் மகதான் போய் தீர்த்து வச்சுட்டு வர. ரத்தம் எங்க ஜமீன் பரம்பரை ரத்தம் அப்படித்தான் இருக்கும். அப்பா, நான் உங்க பொண்ணுப்பா. ஆமாடா சொல்ல. அது சரிங்க. நாளைக்கு சம்பந்தி வீட்டுக்கு போறீங்க. பொதுவா நல்ல காரியத்துக்கு போறப்போ வீட்டு ஆம்பளைங்க தனியா போக மாட்டாங்க. நான் படிக்காதவ, அங்க வந்து பேச தெரியாம ஏதாவது பேசிட்டா அது நல்லா இருக்காதுங்க. உங்க கூட கையிலையும் துணை கூட்டிட்டு போங்க. அது நல்லா இருக்குது கல்யாணி. கையில ரொம்ப சின்ன பொண்ணு, இவளை இப்படி அங்க கூட்டு போக முடியும்? என்னப்பா நீங்க? இப்பதான் பரம்பரை ரத்தம் அப்படி இப்படின்னு என்ன பத்தி பெருமையாவும் நம்ம ஜமீனை பத்தி பெருமையாவும் சொன்னீங்க. அதுக்குள்ள இப்படி பொசுக்குன்னு சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டீங்க. அம்மா, நான் வரல, எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. கவிதா அக்கா மாசமா இருக்காங்க, காயத்ரி அக்கா கல்யாண பொண்ணு. இப்ப ஃப்ரீயா இருக்கிறது நான் மட்டும்தான். அது மட்டும் இல்ல, உங்களை மாதிரியே இருக்க என்ன இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு போய் எப்படி எப்படி நடந்துக்கணும், என்னவெல்லாம் பேசணும்னு நீங்க சொல்லி தர வேணாப்பா. நீங்க பண்றத பார்த்து நான் தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பை ஏன்பா வீணாக்கணும்? ப்ளீஸ் பா. ஜமீன் பரம்பரை உங்களோட முடிஞ்சிட கூடாதுல்ல. எனக்கு ஒரு அண்ணனும் தம்பியும் இருந்திருந்தா நான் நிச்சயமா கேட்க போறதில்ல. இதுக்கு மேல உங்க இஷ்டம். கையில என்னப்பா? என் வம்சம் என்னோட முடிஞ்சுடாது. நீ இருக்க அதை காப்பாத்த. நாளைக்கு நீ வா. நாளைக்கு நம்ம 2 பேரும் சம்மந்தி விட்டு போயிட்டு வருவோம். தேங்க்ஸ் பா. ஜாலி, என்ன கூட்டி போறாங்களே. அப்பா, ஜாலி 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 ஜாலி. ரெண்டாவது பொண்ணுக்கு பெரிய இடமா வேற அமைஞ்சிருக்கு. நான் ஏதாவது பெருசா செய்யணும். அதை எப்படி செய்யறது, என்ன செய்யறது, எப்படி நடத்தி முடிக்க போறோம்னு நினைச்சாலே தலையே சுத்துது. ஐயோ, பயந்துட்டியா? ஏய், நீ பொண்ணா இல்ல பிசாசா? ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? நாங்களே உன் சின்ன அக்காவ பெரிய இடத்துல கட்டி கொடுக்க போறோம். அவங்க தகுதிக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? பொண்ணுக்கு நலங்கு வைக்கணும், ஜவுளி, மாப்பிள்ளைக்கு நகை, அதுக்கப்புறம் விருந்துன்னு கல்யாண செலவு ஏகப்பட்டது இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறோம் தெரியலையே. நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ இப்பதான் சின்ன பிள்ளையாட்டம் வந்து விளையாடி பயமுறுத்திட்டு இருக்க. மா, இந்த வீட்டுக்கு எப்பயுமே நான் தானே சின்ன புள்ள. வாய் மட்டும் அப்படியே அப்பாவுக்கு தப்பாம வந்திருக்கு. நான் காயத்ரி கல்யாணத்தை பத்தி கவலைப்பட்டு இருக்கேன். உங்க அப்பா எப்படி யார்கிட்ட கடன் வாங்கலாங்கிறத யோசிச்சுட்டு இருக்காரு. எப்படிதான் இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிய போகுதோ தெரியல. மா, நீங்களே இப்படி வருத்தப்பட்டா அப்புறம் அக்கா கல்யாணத்தை எப்படிமா நடத்துவீங்க? நான் என்ன சொல்றது? அந்த ஆண்டவன் தான் சொல்லணும்.
மா இந்தாம்மா